அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று 20/6/2024, அதாவது ஆனி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. திரையோதசி திதி காலை 7:50 வரை, அதற்கு மேல் சதுர்த்தசி திதி. அதே மாதிரி அனுச நட்சத்திரம், தெலுங்கு கன்னடத்தில் அனுராதான்னு சொல்லுவாங்க. சாயங்காலம் 6:10 வரை, அதற்கு மேல் கேட்டை நட்சத்திரம். இன்றைக்கி ராகு காலம் மத்தியானம் 1:30லேருந்து 3 வரை, யமகண்டம் காலை 6லேருந்து 7:30 வரை. நீங்கள் சாப்பிட வேண்டியது கீரை அல்லது வாழைக்காய், அது சாப்பிட்டுக்கலாம். அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள், கோல்டு, பிஸ்கட் கலர். அவாய்ட் பண்ண வேண்டியது பிங்க் ஆர் மெரூன். நண்பர்களே, நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன் அந்த வீடுகளை பற்றி பார்க்கலாம். இப்போது நம்ம 9ஆம் வீட்டில் நிற்கிறோம். 9ஆம் வீடுங்கிறது ஒரு அதிர்ஷ்டகரமான வீடுன்னு சொல்லலாம். அதை பாக்கியாதிபதினு சொல்லுவாங்க, சிலர் தர்மாதிபதினு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் வீடு, காரு, வாகனம், மனைவி, குழந்தை, குட்டி, நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் பாக்கியவான். அவனுக்கு என்ன பாக்கியவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதற்கு முக்கியமான காரணம் அந்த 9ஆம் வீடு தான். அப்போது அந்த 9ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகம் நல்லாக இருந்தால் எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த அதிர்ஷ்டங்கள் மோதிரம் கொடுக்கும்போது கூட நல்லா 5ஆம் வீடு அல்லது 9ஆம் வீட்டுக்குடைய கிரகத்துக்குள்ள அதிர்ஷ்ட கல் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. அப்பேற்பட்ட மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய வீடு அந்த 9ஆம் வீடு. இப்போது இந்த 9ஆம் வீட்டில் சுக்கிரன் அல்லது கேது அல்லது சூரியன் இருந்தான்னா அவன் பல வித்தைகளை கற்கக்கூடியவன். ஆமாம், இப்போ சங்கீதம், மருத்துவம், அடுத்தால ஜோதிடம், அந்த விளையாட்டில் அந்த மாதிரி பல வித்தைகளை கற்கக்கூடியவன் 10ஆம் வீட்டில் சுக்கிரன் அல்லது கேது அல்லது சூரியன் இருக்கணும். அதே மாதிரி லக்னாதிபதி 9 கூடியவன் 6ஆம் இடத்துல இருந்தால் இவங்க எலியும் 6 அல்லது 8ஆம் வீட்டில் இருந்தால் எலியும் பூனியும் மாதிரி அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி லக்னாதிபதி ரொம்ப வீக்காக இருந்து ராகு சனி 9ஆம் வீட்டில் இருந்தால் பிறரை துன்புறுத்துவதையே தொழிலாக கொண்டவன் அதாவது 9ஆம் வீடு தர்மஸ்தானம்னு சொல்லுவோம்ல, தர்ம சிந்தனை, இறக்க சிந்தனை கொண்டானது இது இண்டிகேட் பண்ணக்கூடியது. அது அந்த இடத்துல ராகு அல்லது சனி இருந்து லக்னாதிபதி வீக்காக இருந்தால் அவன் பிறரை துன்புறுத்துவதை பழக்கமாக கொண்டவன். ஓகே, இப்பொழுது நம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசி. இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். ஸோ புதிய முயற்சிகள், நீண்ட பிரயாணம் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள். குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருந்துக்கிட்டு இருக்குது. பேசுவது கொஞ்சம் கரட முரடாக பேசினா கூட மனசு உங்களுக்கு சாப்பிட்டு தான், ரொம்ப இறக்க குணமுடையவங்க தான். இன்றைக்கி கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. தேவையில்லாத பிரச்சனையில் தலையிட வேண்டாம். அதாவது பெரிதும் நம்பியிருந்த ஒரு ப்ராஜெக்ட் கொஞ்சம் பின்னடைவை சந்திக்க வேண்டியது இருந்துக்கிட்டு இருக்குது. பணவரவு ஓரளவு பரவாயில்லை. குழந்தைகளோட முன்னேற்றம் ஒன்று தான் நமக்கு ஓரளவு மனநிறைவை தருகிறது. அதே மாதிரி லாயரு, மார்க்கெட்டிங்கு, டீச்சரு, இந்த மாதிரி பேச்சை மூலதனமாக கொண்டவர்களுக்கு ஓரளவு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. அடுத்து மிதுன ராசி. கணவன் மனை உறவு கொஞ்சம் பிரச்சனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வேண்டாத இது செய்கிறது, அவங்களுக்கு செலவு செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. அதே மாதிரி ஊருக்கு தான் நீங்கள் உபதேசம் பண்ணுறீங்களே தவிர நீங்கள் சரியாக நடந்துக்கிறல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. தொழில் ஓரளவு பரவாயில்லை, எதிர்பார்த்த அளவு இல்லைன்னா கூட பணம் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பிக்கப் ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருந்து கொண்டு இருக்கின்றன. அடுத்து கடகராசி. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வருகிறது. நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்க. குடும்பத்தை அந்த பிரிந்து செல்வது என்பது அஷ்டம சனிக்கு செய்யக்கூடிய பரிகாரத்தில் ஒன்று. அதனால் நல்லபடியாக போயிட்டு வாங்கள். உங்களுக்கு உத்தியோகத்தில் அங்கே கூட நல்ல பெயர் கிடைக்கிறது.
நண்பர்கள் வந்து உங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துகின்றனர். அடுத்து வந்து ராசிக்காரங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, படித்து முடித்த பிறகு மகன் அல்லது மகளுக்கு நல்ல வேலை கிடைக்குது. பணம் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கடன் வாங்க வந்து முயற்சி பண்ணுறீங்க. அம்மாவோட உடல்நிலை கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனை வந்து கொஞ்சம் டென்ஷன் கொடுக்குது. மேலதிகாரி உங்களை வந்து சமாதானப்படுத்துகிறார். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஓகே. அடுத்து வந்து கன்னியா ராசி. மனைவியின் மனைவி சொல்கிறது வந்து பலிக்குது. காரணம் வந்து அவங்க வந்து தர்ம சிந்தனை உடையவங்க, மன்னிக்கும் மனப்பான்மை உடையவங்க. உத்தியோகம் வந்து நன்றாக பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் லோனு கிடைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து அவங்க கம்பெனியில் வந்து நல்ல பேர், நீங்கள் எது கேட்டாலும் அவங்க ஓகே சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அடுத்த ப்ரொமோஷன் கூட சீக்கிரம் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்கிறது. நல்ல பீரியட் தான், ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல வேலைக்காரங்க உங்கள் கீழே அமைகிறாங்க. அடுத்து துளாராசி. கடன் வந்து கட்டுக்கு அடங்கி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மனசில் கொஞ்சம் பயம். அதுவும் கூட எப்படின்னா சுபகாரியம் நல்லபடி நடக்கணுங்கிற ஒரு டென்ஷன் தான். தேவையான அளவே பணம் வருது. தேவையான அளவு வருது இல்லையா, சந்தோஷப்பட வேண்டியதுதான். கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கின்றது. தொழிலில் வந்து நேர்மையாக தான் நடந்துக்கிறீங்க, அதனால் நல்ல முன்னேற்றம். அடுத்து விருச்சிக ராசி. தொழிலில் வந்து கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் பகை ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. ஆனால் வந்து உங்களை அதுவும் பண்ண முடியாது. உங்களை குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. பணப்புழக்கம் ரொட்டேஷன் ஓரளவு பரவாயில்லை. காதலர்களுக்கு பெற்றோர்கள் மூலம் எதிர்ப்பு, கொஞ்சம் பொறுத்திருங்க, அவங்க எதிர்ப்பு குறையிட்டா அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து தனுசு ராசி. உத்தியோகத்திற்கான இன்டர்வியூவுக்கு செல்கிறீர்கள். இன்றைய டெஸ்ட்டில் தேர்வாகியும் விட்டீர்கள், அதாவது பாஸ் ஆகிட்டீங்க. ஆமாம், இருக்கின்ற உத்தியோகத்தில் கூட பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வந்து கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கின்றது. உடலை வந்து பாதுகாக்கணுங்கிற எண்ணம், அதாவது வந்து ஃபிட்னஸை கொண்டு வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாகிறது. அது போற்றப்பட வேண்டிய விஷயம். மகர ராசி. முயற்சிக்கு தகுந்த வெற்றி கிடைக்கிறது. காதலர்களோட வந்து பெற்றோர்கள் வந்து திருமணத்துக்கு சம்மதித்து விட்டதால் உற்சாகமாக இருக்கின்றார்கள். தொழில், விவசாயம், கல்வி இந்த மாதிரி எல்லாமே ஓரளவு சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்கிறது. அடுத்து கும்பராசி. பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் இந்த மாதிரிப்பட்ட சூதாட்டம் சம்பந்தப்பட்டதில் ஓரளவு லாபம் கிடைக்கின்றது. தேவையில்லாத பயம் விலகி எதையும் சமாளித்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. உத்தியோகம் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் பயம் ஒன்றும் கிடையாது. அடுத்து மீனராசி. மனைவியோட ஹெல்த்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்கள் உடம்பு பரவாயில்லை. புதிதாக எதையாவது படிக்கணும் அல்லது வந்து புதுசாக ஏதாவது செய்யணும், அது வந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். குடும்பத்தில் வந்து சுபகாரிய தடை நீங்கிட்டது. கூடிய சீக்கிரம் நல்ல காரியங்களை எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, இத்துடன் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. இது நாளை மீண்டும் உங்களை சந்திப்போம்.